விருச்சக ராசி பணப்பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு புதிய கணக்கு போடுவீங்க. செலவு கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகுது, அது எப்படி கட்டுப்படுத்தலான்ற எண்ணங்கள் வரும். கடன் வாங்குவதை நிறுத்துறதை பற்றி யோசனை வரும். சில உறவுகள் முரண்பாடுகளாக பேசுகிறாங்க, அதை எப்படி தடுத்து நிறுத்தலாங்கிற எண்ணம் வரும். ஒரு ஒண்டியால் தனி ஆள், ஆனால் பல யோசனைகள் இந்த வாரத்தில் விருச்சகத்திற்கு வர வாய்ப்பு உண்டு. ஆனால் வருமானத்தை பற்றி உயர்ந்த சிந்தனைகள் ஏற்படும். அதனால் வருமானத்தை பற்றி கவலைப்படாதீங்க. செலவுகள், எதிர்கால செலவுகளை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் ஃபீல். இந்த வாரத்தை பொறுத்தவரை சில குடும்ப பிரச்சனையில் தலையீடு இல்லாமல் இருப்பது நீங்கள் நல்லது. அவங்கவுங்க ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க, புள்ள ஒன்று பண்ணுது, புருஷன் ஒன்று பண்ணுறான், பொண்டாட்டி ஒன்று பண்ணுதுன்னு இப்படி இருந்துருங்க. நீங்கள் ஏதாவது போய் இந்த வாரத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் தலையிட்டிங்கன்னா நம்ம தலையில் போய் நீ தானே வா, நீ ஆடு தானாக வந்து தலையை கொடுக்குதுன்னு அப்படின்னு நம்மளை ஏதாவது வச்சு செஞ்சுருவாங்க. மே மாதம் 3ஆம் தேதி வரை சிப்புன்னு இருங்க. நீங்கள் மாட்டு உங்கள் ட்ராவலில் போயிட்டுருங்க. சில நேரத்தில் காது கேட்காத மாதிரி செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருங்க, காது கேட்காத மாதிரி வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருங்க. அது மாதிரி இருங்க, நல்லா இருப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த விஷயத்திலும் தலையீடு இல்லாமல் இருப்பது, உறவுகள் விஷயத்தில் ரொம்ப தலையீடு இல்லாமல் இருப்பது நல்லது. சிக்கல்களுக்கு நாமளே இடம் கொடுக்கக்கூடாது. நல்லது நடக்க முருகனை வழிபாடு பண்ணுங்கள்.